பூங்கோதை, இந்த வழக்கில முக்கிய சாட்சியான நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சின்ன பண்ண என்ன கல்யாணம் பண்ணிக்க விரும்பினதும் நான் அவரை வெறுத்து ஒதுக்குனதும் உண்மை. சம்பவம் நடந்த அன்னைக்கு எதிர்பாராத விதமா அந்த விபத்து நடந்துருச்சு. நான் கொடுத்த அபயக்குரலை கேட்டு சின்ன பண்ண என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணார். என் உயிரை காப்பாத்த சின்ன பண்ண எனக்கு முதலுதவி செஞ்சாரு. அதை பார்த்து கிருஷ்ணன் தவற எடுத்துக்கிட்டு சின்ன பண்ணையை தாக்கிடுச்சு. கிருஷ்ணன் செஞ்சது குற்றமானு எனக்கு தெரியாது. ஆனா சின்ன பண்ண மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு போய். மனசாட்சிக்கு பயந்து வாழும் கிராமத்து பெண்ணான பூங்கோதையை நான் மனதார பாராட்டுகிறேன். அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் மனநிலை பாதிக்காத நிலையில் செய்யப்படும் எந்த பாதகமான செயலும் குற்றத்திற்கு சமானமே. ஆகவே கிருஷ்ணனுக்கு 2.5 வருடம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளிக்கிறேன். சின்ன பண்ணை மீது தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்கிறேன். பூங்கோதை, என்ன எனக்கு புது புது அனுபவமா கிடைக்குது. நான் உன் மேல எதுவும் கோவப்படுதுன்னு நினைக்காத பூங்கோதை. சத்தியமா அப்படி ஒரு கோவமே எனக்கு கிடையாது. ஏதாத்தா, யாரோ அந்த கெவன் போட்ட நீதிபதி தானே எனக்கு இந்த தண்டனையை கொடுத்தாரு. நீதான் இந்த ஊருக்கே பெரிய தலைவராச்சே. பஞ்சாயத்தை கூட்டி எனக்கு விடுதலை வாங்கி தர முடியாதா? ஏன் பூங்கோதை, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லட்டுமா? நீ எவனையாவது கட்டையால் அடிச்சு கைய கால ஒடிச்சு போட்டு என் கூட வந்துருவேன். நம்ம 2 பேரும் ஜெயில ஒட்டுக்கா இருந்துட்டு திரும்பலாம். அனாவசியமா குழப்பிக்காத கிருஷ்ணா. நீ திரும்பி வர வரைக்கும் உனக்காக காத்திருப்பேன். சரி. சாரி மிஸ்டர் செல்வராஜ், உங்க தலையிலையும் காலிலையும் அடி பலமாப்பட்டதுனால மூளையில உள்ள நரம்புகள் பாதிக்கப்பட்டு உங்க வலது கையும் இடது காலும் இப்ப செயல்படாது. மிஸ்டர் செல்வராஜ், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமை நிரந்தரமானதுன்னு சொல்ல நான் வரல. ஆனா எப்ப கியூர் ஆகும் தான் என்னால உறுதியா சொல்ல முடியல. தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுனாலையும் உங்களோட மன உறுதியினாலையும் நீங்க பூர்ண குணமடைய வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். துரதிருஷ்டவசமா இந்த சம்பவம் நடந்து போச்சு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நான் தான். உங்களுக்கு ஏற்பட்டிருக்க இந்த நிலைமையை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஊரு இப்போ முன்ன மாதிரி இல்ல. உங்களை பார்த்து பயந்து ஓடினவங்கலாம் இப்ப ரொம்ப தலையெடுத்துட்டாங்க. அவங்களால உங்களுக்கு நிறைய தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. சின்ன பண்ண, இப்போ நான் இந்த துண்ட போடுறேன், தாண்டி போறது. அங்க பாத்தியா?
ஒருத்தன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் மேல யாரும் கை வைக்க முடியாது. உடம்பால அவன் பழுதானாலும் இன்னைக்கு அவன் சிங்கண்டா. வாடா. நாயரே, ஒரு டீ குடிய. என்னையா முழிக்கிற? நாங்க என்ன சின்ன பண்ணைக்கு டீ குடுக்க கூடாதுன்னு மிரட்டியா வச்சிருக்கோம்? குடிய. ஐயோ, கல்யாண வேட்டிய கரை வேட்டி ஆக்கிட்டியேடா. கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிறீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா? பூங்கோத, இதுவரைக்கும் நாங்க உன் பிரச்சனையில தலையிட்டதில்ல. இது எங்க சொந்த விஷயம். இதுல நீ தலையிடாத. பலகீனப்பட்டிருக்கிற ஒருத்தரோட உடம்ப பதப்படுத்தி பாக்குறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவருக்கு எப்படி? பூங்கோத, என்ன சாப்பாடா? புரியுங்க. கிழமை வர்றதுக்குள்ள இவனை ஒரு வழி பண்ணிடணும். அக்கா அக்கா, தாத்தா வீட்டுல கொடுத்து அனுப்பிச்ச சாப்பாட்ட அந்த மைனருங்க புடுங்கி கீழே போட்டுட்டானுங்க அக்கா. பாவம் மாமா 2 நாள் சாப்பிடாம பட்டினியா இருக்காங்க அக்கா. நீ எங்க போறேன்னு நன்னா தெரியும். சின்ன பண்ணைக்கு நேரம் சரியில்லை. நீக்கு அவ்வளவுதாமா சொல்ல தெரியும். மன்னிக்க வேண்டும் ஞான பெண்ணே, பொல்லாத என் உயிர் போகும் முன்னே காமக்கதவினை மூடிவிட்டேன், மஞ்சள் மலர்களை பூஜை செய்வேன். மன்னிக்க வேண்டும் ஞான பெண்ணே, பொல்லாத என் உயிர் போகும் முன்னே.
சாதிக்க தகுதி இல்லையே. அத்திப்பழ உள்ளத்திலே ஆசை சொல்லையே. மோகத்தையே கொன்றுவிட்டேன் மௌனத்திலே மூழ்கிவிட்டேன். மோகத்தையே கொன்றுவிட்டேன் மௌனத்திலே மூழ்கிவிட்டேன். ஊருக்கே தீபம் உந்தன் கண்ணே, வேறென்ன நான் இல்ல ஞான பெண்ணே. மன்னிக்க வேண்டும் ஞான பெண்ணே, பொல்லாத என் உயிர் போகும் முன்னே. மன்னிக்க வேண்டும் ஞான பெண்ணே, பொல்லாத என் உயிர் போகும் முன்னே. காமக்கதவினை மூடிவிட்டே, மஞ்சள் மலர்களை பூஜை செய்தே. மன்னிக்க வேண்டும் ஞான பெண்ணே, பொல்லாத என் உயிர் போகும் முன்னே. என்னதான் இருந்தாலும் பூங்கோதோட நடத்த கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆமா, நீ என்ன சொல்ற? நான் என்னக்கா சொல்றது? இந்த பொண்ணை பத்தி ஊரே ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருச்சே. காலங்காலமா சேர்த்து வச்சிருந்த நல்ல பேரை இந்த பொண்ணு நாளே வாரத்துல அழிச்சிருச்சே. சின்ன பண்ண எப்படி போன? இதுக்கு என்ன? வாங்க போலாம். இது ஊரா என்னையா? எனக்கு கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு நான் தெருவுல கூட போனது கிடையாது. ஆனா பூங்கோத சின்ன பண்ணை கிட்ட நடக்கிறது பார்த்தா 8 ஊரு கைகொட்டி சிரிக்குதியா. நடக்க முடியாம கஷ்டப்படுற ஒருத்தருக்கு அனுதாபம் காட்டுறதுல என்ன தப்பு? ரைட்டான வார்த்தை. ஆமா, இன்னைக்கு அனுதாபம் காட்டினா என்ன தப்பும்ப, நாளைக்கு ஆடிப்பான்னா என்ன தப்பும்ப. மைனர பூங்கோத இந்த மாதிரி உதவி செய்யறதா இருந்தா என் கால கூட உடைச்சுக்கிறேன். டேய் வெடச்ச பையல, நீ சொல்ற மாதிரி எல்லாரும் காலை உடைச்சுக்கிட்டா அந்த பொண்ணு எப்படா சமாளிப்பா? எப்படி ஷிஃப்ட் முறையா? நான் கடைக்கு பேசுறேன். ஜமக்கால நேரத்துக்கு வந்துட்டு எதை வேணாலும் பேசான்னு நினைப்பா. அம்பளக்காரர எங்களை கோவிச்சு பிரயோஜனம் இல்ல. நேத்து வரைக்கும் இவனை வெறுத்து ஒதுக்கினவோ கிக்கிரிக்கு வாக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு இவனுக்கு சேவை செய்யறங்கிற பேர்ல நடந்துக்கிறது எங்களுக்கு அசிங்கமா இருக்கு. இல்லன்னா இவளை எல்லா விஷயத்திலயும் பரந்த மனசுன்னு ஒத்துக்க சொல்லுங்க, எங்களுக்கும் வசதியா இருக்கும். நிறுத்துங்க. என் மேல இருக்கிற கோவத்துல பாவம் பூங்கோத மேல ஏன் வீணா பழி சுமத்துறீங்க? என் வீடு, தோட்டம், நிலபலம் எல்லாத்தையும் இந்த ஊருக்கே ஒப்படைச்சிட்டு நான் இந்த ஊர் விட்டு போகலாம்னு தீர்மானிச்சிட்டேன். மாறி அகம்பாவம், அதிகார வெறியும் யாருக்கு இருந்தாலும் அவனுக்கு இயற்கை சரியான தண்டனை வழங்கியே தீரும். அப்படி ஒரு தண்டனை நான் அனுபவிக்கிற மாதிரி நீயும் அனுபவிக்கணும் நான் விரும்பவே இல்லை. மாறி பூங்கோத உன் கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா இந்த மாதிரி ஒரு வார்த்தை நீ உபயோகிச்சிருப்பியா?
எல்லாரும் நல்லா இருங்க. நான் வரம்பளக்காரேன். இது பாருங்க, மத்தவங்க சொல்றத பத்தி நான் கவலைப்படல. நான் இருக்கிற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு போக கூடாது. முதல்ல வீட்டுக்கு போங்க. தயவு செஞ்சு முதல்ல வீட்டுக்கு போங்க. மைனர கைய கால ஒடிச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனவன் உருக்கமா வசனம் பேச கத்துக்கிட்டு வந்திருக்கான். டேய் மன்னாரே, நாம் அவங்கிட்ட பட்ட வசனத்துக்கு முன்னாடி இந்த வசனம் ஏமாத்திரண்டா. ஆனா பூங்கோத மானவமானத்தை தாங்கிட்டு எத்தனை நாளைக்கு தான் அவனுக்கு சேவை செய்யறாங்கிறது பார்க்கலாம்.